உன் வேலையை பாருன்னு. வீட்டுக்கு வேலைக்கார தேவைப்படுது, அது நீ முடிவாயிடுச்சு. இனிமே வீணா உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. பாத்தியா கறிகாலம் இருக்கு, சமையல் பண்ணி மத்தியானம் நீ சாப்பிட்டது போக ராத்திரி நம்ம 2 பேரும் சாப்பிட அளவுக்கு மிச்சம் இருக்கணும். இதுல நான் சாப்பிட்டது போக உங்களுக்கு மிச்சம் வேற வைக்கணுமா? ஆமா. என்னது காப்பி ஒரு நாளைக்கு எத்தனை காசு சாப்பிட கொண்டா? எங்க வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது அரிசி பருப்பெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டுருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? இந்த வீட்டுல நீ வேலைக்காரி, ஒரு வேலைக்காரி எது லிமிட் உண்டோ அதோட நினைக்கு. ஆமா. அதோட ஒண்ணு இல்லைங்க, ஊருக்குள்ள முகமூடி திருடர்கள் ஜாஸ்தி, அதனால எல்லா சாமாத்தையும் வீரக்குள்ள வச்சு போட்டு சாலையை பத்திரமா பொண்டாட்டிகளை கொடுத்துட்டு போலான்னு இல்ல சோதே. அதுக்கு வாங்கிமா கொஞ்சம் நில்லுங்க. என்ன அது கெட்ட பழக்கம்? சம்பளம் வாங்கணும்னு பொண்டாட்டி கொடுக்கறது இல்லையா? பத்து கொண்டாங்க. இத வந்துட்டு என்னங்க வரும்போது செட்டியார் கடையில 1 கிலோ குண்டு மிளகா, 1 கிலோ தோடம் பருப்பு, 1/2 கிலோ பழைய புளி, அப்புறம் 5 லிட்டர் கிருஷ்ண ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பஸ் அளவுக்கு ஒரு ரூபாய். இந்தாங்க 8 அணா. போகும்போது பஸ்ல போயிடுங்க, வரும்போது இந்த சாமான வாங்கிட்டு பொடியிலேயே நடந்து வந்துருங்க. இப்பதான் நீங்க எக்ஸசைஸே பண்றது இல்ல, உடம்பு வெயிட் ஏறிட்டே போகுது. என்னங்க அப்படியே டெய்லர் கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. சிரிக்காதடா சண்டாளா, இத்தனை சிக்கலுக்கு காரணம் நீதான். இன்னைக்கு சாயங்காலம் அவளுக்கு முடிவு வச்சுட்டு அப்புறம் வந்து உன்னோட குடி பிடிக்கிறேன். சேகர், தினத்தந்தியில சிந்து பாத்து சித்திரக்கதை முடிய போறதும் இல்ல, நீ சுமத்திய வீட்டை விட்டு அனுப்ப போறதும் இல்ல. பஞ்சாயத்து தேர்தல் கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், நீ சுமத்திய அனுப்ப போறது இல்ல. இப்படி பண்ண என்ன? நீ போலீஸ்ல போய் இவ என் பொண்டாட்டி இல்லேன்னு புகார் கொடுத்த உடனே அவன் கேட்க போற முதல் கேள்வி, இவ எப்ப உன் வீட்டுக்கு வந்தா? போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வந்தாலும் அப்படியே உண்மையை சொல்லிட்டு போறேன். அங்கதான் சிக்கலே வருது. கல்யாணம் ஆகாத பொண்ண 1 வாரமா வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அதுக்கு என்ன பதில்? மொழி, கல்யாணம் ஆகாத பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தேன்னு சொல்லி 2 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சேகர் சார், உங்க சம்சாரம் வந்திருக்காங்க. இங்க எதுக்கு வந்த? இருக்குதான். நீங்க தான் மிஸ்டர் சேகருங்களா? ஆமாங்க. உங்க பேருங்க? சுமதி சேகர். சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. எதுக்கு லைஃப்ல குடுப்பிட வேணும்டா? சுமாரா. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? எங்க வீட்டுக்காரர் சாப்பிட வேண்டாமா? வாங்க, அப்படி மரத்தடியில காத்தாட உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சார், பொண்டாட்டிலாம் இப்படி இருக்குது சார், நீங்க போய் சாப்பிடுங்க சார். போங்க சார். இந்த பாருங்க மிஸ்டர் சுமதி, கல்யாணம் ஆனதுக்கு அவன் பார்ட்டியை கொடுக்கல, ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கும் பார்ட்டியை கொடுக்கல. ஆபீஸ்ல எல்லாரும் அவனை கஞ்சான்னு பேசுறாங்க. ஒய்ஃப்ங்கிற முறையில இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இருங்க, எதுக்கும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். நான் ஒண்ணு பண்ண போறதில்ல, போடா போய் வேலை பாருடா. ஐயா சும்மா இருங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல ஒரு 10-15 பேர் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கறதுல நம்மள குறைஞ்ச போயிடுவோம். இத பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுல உங்க எல்லாருக்கும் பார்ட்டிங்க. வெரி குட், கரெக்டா வந்துடுறோம். 1 hour பர்மிஷன் போட்டு எல்லாரும் வந்து சேர்றோம். திருப்பூர் முடிக்கிற என்னமோ எல்லாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இவங்க 3 பேரும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். இவங்க எல்லாம் யாரு? இவன் யாரு? இது நம்ம வீட்டு வேலைக்காரன். இவன் பேச்சு துறைக்கா கூட்டு வந்தேன். இந்த காக்கி சட்டை இவன் நம்ம தெருல பேப்பர் போடுறவன். வழியில பார்த்தேன், வரேன் நான் கூட்டிட்டு வந்தேன். அவன் அந்த பைத்தியம். அவன் எவ்வளவு தெருவில் நின்றுட்டு இருந்தான். சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியல. சரி, நம்ம வீடுதானே நினைச்சிட்டு வந்துட்டேன். ஏன் அதோட நிறுத்திக்கிட்ட? ரோட்ல வரம்போதெல்லாம் கூட்டி இருக்க வேண்டியதானே? எனக்கு யாரும் கிடைக்கல, அதனால நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். டேய், மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எமௌண்ட் சம்பாதிச்சது எவன் திங்கிறது? எவ்வளவு வருஷம் எல்லாரும் கூட்டி வச்சீங்களா? போங்க வழியா உட்காருங்க. இது ஜனநாயகம் அனுபவம். இப்போ என்னப்பா, என்ன இங்க கலாட்டா? யார் பாருங்க?
இவங்க எல்லாம் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. இவர்தான் உங்க கம்பெனி மேனேஜரா? மேனேஜர், அவர் டைரக்டர், அவர் சேர்மன். அடாடா, பெரிய பெரிய ஆபீசருங்க. வராதவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. சுமதி சுமதி, ஆபீசருங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, எனக்கு கையும் உடனே காலும் உடனே. கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். உங்க மூச்சு கூடுவேன் படவா. வந்துருச்சு. அல்வா, ஜாங்கிரி, முந்திரி மிச்சர் எல்லாம் கொட்டிங்க. தேங்க்ஸ் சார். இது எனக்கு கஷ்டப்பட்டதுன்னா கடைசி எனக்கே நின்றுவீங்க. என்னங்க நீங்க வந்தவங்களுக்கு கொடுக்காம நீங்களே எடுத்துக்கிட்டு? அவன் கிடைக்கிறான், அவனை வச்சு கண்டேன். ஏங்க இவங்களுக்கு எங்கெல்லாம் இருட்டு பண்ணி வைக்கிறது இல்லையா? அதான் திடீர்னு வந்துட்டீங்களே, அவன் பேர் அவனே சொல்லுங்க. அவனுக்கு மூட சரியில்ல. நீங்க தானே யூனியன் லீடர் மிஸ்டர் குமரேசன்? என்னது கூட இருந்து கொடி பிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றீங்க? ஹலோ மிஸ்டர் ரங்கராஜ், உங்க அப்பா ஊறுகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி நல்ல விதமா நடக்குதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அதானே யூஸ் பண்றோம். ஆபீஸ்ல நடக்கிறதுல எப்படி சொல்ற? அதானே எனக்கு தெரியல. ஏங்க மிஸ்டர் பட்டாபி, உங்க வைஃப் கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்களே, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டானா? உங்க வைஃப் ஆபீஸ்க்கு வந்து உங்க சட்டையை பிடிச்சதுல இருந்து நீங்க ரேஸுக்கு போற வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு. எக்ஸ்ரே படம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் டான்டான்னு சொல்ற. நீ சொல்லாம எப்படி அவளுக்கு இதெல்லாம் தெரியும்? அவன் பொண்டாட்டிதான், சந்தேகம் இல்லை. அட பாவி, கூட இருந்தே குடி வைக்கிறியா? நீ நல்லா இருப்பியா? இதுக்கெல்லாம் போய் கேஸ் சொல்லுவாங்க, இதுக்கு தானே சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஏதோ சொல்லிட்டு சாப்பிடுங்களேன். இருங்க இருங்க, எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? வந்தவொடனே திங்க உட்காந்துட்டீங்களே. அவங்க 2 பேரும் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நாம அவங்க கல்யாணத்துக்கு போனோமா? இல்ல இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க 2 பேருக்கு ஒரு மாலையை போட்டு அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஞாபகார்த்தமா இருக்கும். அதை விட்டுட்டு கரெக்ட், நமக்கு எல்லாம் இந்த ஐடியா சொல்லிச்சா பத்தியா? இப்படி இப்படி இந்தாமா, இப்படி நீ அவசரத்தில் போடு, நீ இவனுக்கு போடு. அது வந்துங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாலை மாத்திட்டா குடும்பத்துக்காக தான். எவன் சொன்னா? ஜோசி சொன்னா. ஜோசியர்னா அப்ப சரியா தான் இருக்கும். அப்ப அவங்க உங்களே போட்டுக்கங்க. அது இல்ல ஓடுறி இல்ல ஓடுறி. என்ன எப்படி நீங்களே என் கழுத்துல மாலை போட்டீங்கல்ல? பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வாங்க, எல்லாரும் எந்திரிங்க. போட்டக்கார வாங்க வாங்க வாங்க. நான் இல்லாமையா? ரெடியா? ரெடிமா. எல்லாரும் சரிங்க, சரியாப்பா. யார் நீங்க? நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். உட்காருங்க. இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை கொடுத்தன இருக்கு? 2 கொடுத்துருந்தா, ஒண்ணு வீட்டுக்காரமா, இன்னொன்னு நாங்க. அந்த அம்மா வீட்டுல இருக்காங்களா? இல்ல, வெளியில போயிருக்காங்க. ஓகே, நீங்க யார் யார் இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பேரு? நாங்க 2 பேர் தான், நானும் என் புருஷனும் தான். என்னையா பார்வையில ஒரு மாதிரியா போகுது? உடம்பு எப்படி இருக்கு? இல்ல, சில பேர் ரேஷன்ல அரிசி சக்கரை வாங்குறதுக்காக சும்மா வச்சும் தனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புருஷன் எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தாலி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் தலைப்பு எடுக்கிறீங்களா? இந்தாயா. ஓகே, உங்க பேரு? சுமதி. வயசு? 18. ஓகே, உங்க வீட்டுக்காரர் பேரு? புருஷன் பேர்ல நான் சொல்ல மாட்டேன், அவரே கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுக்கங்க. என்னங்க? என்ன என்னமோ கேக்குறாங்க, சொல்லுங்க. என்ன சார் வேணும்? உங்க பேர் என்ன சார்? என் பேரு சேகர். சேகர். உங்க வயசு? வயசு 28. என்ன வேலை பாக்குறீங்க? ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில அக்கௌண்டன்டா இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் வரேன் சார். நிலுப்பா, நீ யாரு, எதுக்கு வந்த? நீ பாட்டு கழிட்டு போயிட்டே இருக்க. ஒண்ணு இல்ல சார், சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். உங்க ஒய்ஃபு கிட்ட உங்க பேரை கேட்டேன். புருஷன் பேரை சொல்ல மாட்டேன்னு உங்களையே கூப்பிட்டு விட்டாங்க. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இது என் பொண்டாட்டி யார் சொன்னா? உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க சார். இது என் பொண்டாட்டி இல்லப்பா. பொண்டாட்டி இல்லையா? என்ன சார் நீங்க புருஷன் பேரை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. அவங்கள போய் நல்ல ஆளு சார், நீங்க நல்ல ஒழுங்கா குடும்பத்தை நல்லா நடத்துங்க சார். ஆமா. ஏண்டி, சென்சஸ்ங்கிறது சாதாரண ரெக்கார்டா? எப்பேற்பட்ட ரெக்கார்டு? கிட்டத்தட்ட கல்யாண ரெக்கார்டு மாதிரி. அவங்ககிட்டயே போயிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தானே தானா? ஐயோ, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போயிடுச்சுங்க. நமக்கு கல்யாணம் ஆனது கூட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க. அடியே, நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உன் திட்டத்தை நான் முடி அடிக்கல. நமக்குன்னு ஏதாவது ஒரு அறிஞர் வந்துகிட்டே இருக்கு. லூசு யாரு? கதவு ஆணி. சாயங்காலம் கொத்தனா கூட்டி வந்து ஆட்சி கொடுத்துறேன். ஆணி அடிக்கிறதுக்கு கொத்தனாரா? ஆசாரி இல்ல?